ஓம் நமோ நாராயணாய. புரட்டாசி சனிக்கிழமை எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கணும்ல. அன்னைக்குதான் பெருமாள் பிறந்தாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகத்துல சொல்லுது. ஆனா இந்த குட்டி ஸ்டோரியில வர அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் யாருன்னு பார்த்தா சனீஸ்வரர். சனீஸ்வரர் ஒரு நாள் ரிலாக்ஸ்டா மேலோகத்துல இருக்கும்போது கழகத்துக்கே உரிய நாரதர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காராம், இந்த பாருங்க சனீஸ்வரா, நீங்க எங்க வேணா போய் உங்க வேலையை வச்சுக்கோங்க, ஆனா பூலோகத்துல திருமலை, அதாவது திருப்பதியில இருக்கிற திருமலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலை பக்கம் மட்டும் போயிடாதப்பா, அப்புறம் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு இருக்காராம். எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தானே சனீஸ்வரர் பண்ணுவாரு. அவர் உடனே நேரா மேலோகத்துல இருந்து வந்து அப்படி அழகா திருமலை மேல அப்படி காலை வச்சிருக்காரு. காலை வச்ச உடனே நம்ம பெருமாள் சும்மா இருப்பாரா, அப்படி சும்மா அவரை தூக்கி அடிச்சிருக்காரு. அதனாலதான் சனீஸ்வரருக்கு ஒரு கால் எப்பவுமே அப்படி லைட்டா அப்படி அப்படி தாங்கி தாங்கி நடந்து வருவாரு அப்படிங்கறதே ஒரு ஐதீகம் சொல்லுது. அதை தப்புன்னு உணர்ந்த சனீஸ்வரர் பெருமாள் காலில் போய் விழுந்து, தெய்வமே நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, சரி